என் போன் குடுறே. என் போன் குடுறே. இருங்க. என்ன பண்ற வித்யா? எல்லாரும் பாருங்க. இவரை கடத்தினதுல இருந்து அவர்கிட்டயே இவங்க எத்தனை தடவை போன்ல பேசிருக்காங்கன்னு. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சஞ்சய், நீயும் பாரு. இப்ப பதில் சொல்லுங்கக்கா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த கொள்ளைக்காரங்க கஸ்டடியில இருந்து உங்களால இவர்கிட்ட மட்டும் எப்படி தனியா பேச முடிஞ்சது? பணத்துக்கு நடுவுல டிராக்கரை வச்சு அனுப்பின விஷயத்தை கூட எதுக்கு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? வித்யா, போதும். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அத தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அண்ணா, நீயா இப்படி? என்னால நம்ப முடியலண்ணா. டேய் விஜய், என்னால உன்னை இந்த நிலைமையில கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா. இங்க இருக்கிற எல்லாமே உங்க 3 பேருக்கு மட்டும் தானடா. அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா இந்த மாதிரி? அம்மா, ஐயோ, அத்தை, அத்தை, அம்மா, என்னாச்சு அத்தை? அத்தை, அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, அம்மா, கையடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. வித்யா, எப்படிமா இதெல்லாம் கண்டுபிடிச்ச? நீங்க மனத்துக்கு அடியில டிராக்கர் வச்சிருக்காங்க. போலீஸ் வேற ஃபாலோ பண்ணி வருது. மாட்டிக்காம எப்படியாவது பணத்தை எடுக்க சொல்லுங்க. டவுட் வராம பாத்துக்கோங்க. சரி, நான் வைக்கிறேன். என்னால இதை நம்பவே முடியல. யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அதான் நானும் வீட்ல இருந்து கிளம்பி போனேன். மாமா, நான் கிளம்புறேன். ஒன்னும் தேவையில்ல, நீ வீட்லயே இரு. இல்ல மாமா, அவங்க பணத்தை கொடுத்த உடனே அவரை விட்டுருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன்.
சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். உனக்கு ரைட்ல ஒரு ரோடு தெரியுதா? அப்படியே ஒரு 100 மீட்டர் முன்னாடி நடந்து வா. சரி வர. ஆமா எட்னு தூக்கி போட்டு. இதை ஃபாலோ பண்ணிட்டு தெருவா சுத்தட்டும். சார் டிராக்கர் அந்த ஆட்டோல தான் சார் காட்டுது. வணக்கண்ணே. வணக்கம் சார். பேக் கொடுங்க. டேய் குர்ரா. இதுல இருந்து டிராக்கர் எங்க? அத வர்ற வழியில ஒரு ஆட்டோல தூக்கி போட்டாங்களாண்ணே. வெரி குட். இந்தாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இவர் அப்படி ஒரு இடத்துல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு நிமிஷம். சொல்லு ஸ்னேகா. என்னாச்சுங்க? நம்ம பிளான் பண்ண மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. நான் பணத்தை ஒருத்தங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். வீட்டுல பின்பக்கமா வந்து பேகை வாங்கிக்க. அதை எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல மறைச்சு வச்சிரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் டவுட் வரல? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. சரிங்க. இந்த பணத்தை என் வைஃப் கிட்ட கொடுத்துரு. சரிங்கண்ணே. என் வீடு தெரியும்ல, சரியா பின்வாசல் பக்கம் போய் கொடுக்கணும். சரியா? நான் கொடுத்துறேண்ணே. அடுத்து என்னண்ணா பிளான்? பணம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னைய வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுறேன். சரிங்கண்ணே. சாரிண்ணே, ரொம்ப அடிச்சிட்டோம். பரவாயில்ல, நான் தான் அடிக்க சொன்னேன். அப்பதான் என் மேல யாருக்கும் டவுட் வராது. சரியா? கிளம்புங்க. சரிங்க. வரேன். மேடம், இது வரேன். கொடுங்க.
டேய் விஜய், நீ நீ இப்படிலாம் கூட யோசிப்பியாடா? டேய், எங்க இருந்துடா வந்துச்சு உனக்கு இந்த புத்தி? பணத்துக்காக உன் குடும்பத்தை நீயே ஏமாத்துறியா? எங்களுக்கு பணம் பெருசு இல்லடா. உன்னை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னதும் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? உன்னை பெத்தவங்கடா நாங்க. உனக்கு ஒரு ஆபத்துனா நாங்க துடிச்சு போயிட மாட்டோமா? அத கூட யோசிக்காம இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கியட. ஸ்னேகா, புருஷன் ஒரு தப்பான வழியில போனான்னா பொண்டாட்டி அவனை தடுக்கணும். அப்பதான் குடும்பமே உருப்படும். அவளும் அவன் கூட கூட்டு சேர்ந்து தப்பு செய்யக்கூடாது. அப்புறம் துடுப்பு இல்லாத படகு மாதிரி வாழ்க்கை திக்கு இல்லாம போயிடும். டேய் டேய், உன் அம்மாவை பாரு, அவ எப்படி இருக்கான்னு பாரு. நல்லா கம்பீரமா சிங்கம் மாதிரி இருந்தவன் நொறுங்கி போயிட்டாடா. அவ ஏற்கனவே பல பிரச்சனையில நொந்து போயிருக்கா. இதுல நீ வேற என்ன இப்படி பண்ண? நான் ஒன்றும் வேணும்ல அப்படி பண்ணலப்பா. அப்போ இதெல்லாம் தெரியாம நடந்துச்சா? சொல்லுனா, இதெல்லாம் உனக்கு தெரியாம நடந்துச்சா? அம்மாடி மனசா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இல்லப்பா அண்ணா, நம்ம அம்மா நம்மள ஒண்ணு இப்படி வளர்க்கலையேனா? எப்படினா இப்படி ஒரு தப்பு பண்ண? அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு தானண்ணா. நீ இந்த குடும்பத்தோட மூத்த புள்ளண்ணா. குடும்பத்துல அப்பாவுக்கு அடுத்த இடம்னா அது உனக்கு தானே. நானும் சின்ன அண்ணனும் தப்பான வழியில போனா கூட அப்படி பண்ண கூடாதுன்னு கண்டிக்கிற இடத்துல இருக்கனா நீ? நீ எப்படினா இப்படி பண்ண? நீ கேட்டா அம்மா உனக்காக எத்தனை கோடி வேணாலும் கொடுப்பாங்க, உனக்காக எதையுமே செய்வாங்கன்னு. அவங்களுக்கு எப்படின்னா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? அண்ணி, ஏன் அண்ணி? டேய், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாங்க? நல்ல வேலை வித்யா, போலீஸ் அனுப்பிச்சு வச்சுட்ட. அவங்க எல்லாம் இத கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எப்படா இத செஞ்ச? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. டேய் டேய், என்னடா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க. என் சூழ்நிலை, நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? டேய் டேய், என்னடா பேச? அப்பா அமைதியா இருங்கப்பா. பாருடா, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நிக்கிறான். ஏதோ சின்ன தப்பு பண்ண மாதிரி பேசுறான். டேய், உன்ன அடிங்க, அவரை உங்க கையாலேயே அடிச்சு கொல்லுங்க. அப்பவாவது உங்க ஆத்திரம் தீருதான்னு பாக்கலாம். ஸ்னேகா, அவன் ஏன் புள்ள. ஓ, இப்பதான் உங்களுக்கு உங்க புள்ளன்னு தெரியுதோ? டேய் சஞ்சய், எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்னடா இப்படி பேசுறாங்க? அப்பா நீங்க அமைதியா இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். என்ன நீ அண்ணி, அவர் விரக்தியில அடிக்க வந்தா நீங்க இப்படி பேசுறீங்க? டேய், நம்ம ரெண்டு பேரும் எப்பவாவது அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருப்போமா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தோம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட தானே சொல்லுவேன். நானும் என் பிரச்சனையெல்லாம் உன்கிட்ட தானடா சொல்லுவேன். இவ்வளவு வருஷமா நம்ம அப்படிதானே வளர்ந்தோம். இப்போ உனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நான் அம்மா கிட்ட பேசிருப்பேன்டா. டேய், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மொத்த குடும்பமும் உனக்காக நிக்கும். அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்ச? சஞ்சய், உனக்கு புரியாது, பேசாம இரு. புரியாதா? என்னடா புரியாது? டேய், என்னடா பேசுற? அப்பா என்னப்பா பேசுறான் இவன்? தெரியலடா, நல்லா இருந்த குடும்பத்துக்கு எவனோ செய்வன வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இங்க நிக்கிறது என் புள்ளையே இல்லடா, வேற யாரும். அவன் நடந்துக்கிற விதம்லாம் அப்படிதான்டா இருக்கு. அப்படியே ஒரு பத்திரத்துல இவர் உங்க புள்ள இல்ல, அனாத தத்தெடுத்து தான் வளர்த்தோம்.
இந்த குடும்பத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க. நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். உங்களுக்கும் செலவு மிச்சமாவும்ல. அக்கா என்னக்கா பேசுறீங்க? எப்படி உங்களால போற போக்குல வார்த்தையை அள்ளி வீச முடியுது? என்ன தேக்கி வச்சிருந்தீங்களா? ஆமா, பல நாள மனசுக்குள்ள தேக்கி தான் வச்சிருந்தேன். பேசுறதுக்கு இப்பதான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. விஜய், ஏண்டா முகத்தை திருப்பிக்கிற? என்ன பாருடா. உங்க அம்மாவை உன்னால நேருக்கு நேரா பார்க்க கூட முடியலல்ல? டேய், நீ என்கிட்ட பணம் வேணும்னு கேட்டிருந்தனா இந்த சொத்து மொத்தத்தையும் உன் பேருக்கு நான் எழுதி கொடுத்திருப்பேனேடா. பதவி வேணும்னு கேட்டிருந்தனா நான் எப்பவோ சேர்மன் பதவியை உனக்கு கொடுத்திருப்பேனேடா. ஆனா நீ எதுவுமே கேட்கலையேடா. இப்போ திடீர்னு வேற ஒரு ஆளா மாறி நிக்கிறியேடா. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். ஏன்டா இப்படி பண்ண? சொல்லி தொலைடா. சொல்லுடா, சொல்லு. ஏன் இப்படி பண்ண? முடிச்சிட்டீங்களாமா? உங்க ஆவேசம் அடங்கிருச்சா? எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க. நான் ஏன் தப்பு பண்ண? சொல்லுங்கம்மா, நான் ஏன் அப்படி பண்ண? அதுக்கு காரணமே நீங்க தான்மா. நானா? டேய், என்னடா? நீங்களும் தான்ப்பா. டேய் விஜய், என்னடா பேசுற? நீ உன் பொண்டாட்டி, அம்மா, அப்பான்னு இந்த குடும்பம் தாண்டா என்ன இப்படி மாத்துனதுக்கு காரணம். எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் நான் அமைதியா பொறுத்துட்டு போறேன் தியாகி நினைச்சீங்களா? நானும் ரொம்ப நாள் அப்படிதான் இருந்தேன். என்னை எல்லாரும் ரொம்ப நல்லவன் சொல்லும் போது எனக்கும் பெருமையா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பேரு ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் நல்லவன்னா இந்த ஊர்ல இழிச்ச வாயன்னு அர்த்தம். நான் அப்படி ஒருத்தனாதான் இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேன். அம்மா, என்ன சொன்னீங்க? பணம் கேட்டிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்திருப்பீங்களா? அப்ப கூட நான் எடுத்துக்க முடியாதுல்ல? நீங்க கொடுக்கணும், அத நான் வாங்கிக்கணும், அதானே? டேய், இத்தனை நாளா அப்படித்தானடா இருந்த. இப்ப அப்படி இருக்க பிடிக்கலப்பா. அம்மா, இது என் வீடு தானே, இதெல்லாம் எனக்கு தானே. அப்புறம் ஏமா என்னால உரிமையா எதையுமே எடுத்துக்க முடியல? எதை எடுத்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும், எதை செஞ்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு நான் உங்க பிள்ளையா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரனா? உண்மையை சொல்லணும்னா என்ன நீங்க உங்க பையனா நடத்தினதை விட இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஸ்டாஃபா நடத்துற நேரம் தாமா அதிகம். கேட்டிருந்தா சேர்மன் பதவியை கொடுத்திருப்பீங்களா? அம்மா,
நம்ம இன்ஸ்டிடியூட்ல நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணா கூட எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும். உங்ககிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியாம நான் தடுமாறுவேன். நான் ஏமா அப்படி இருக்கணும்? இது என் இன்ஸ்டிடியூட் தானே. தப்பு பண்ணா அடுத்து அப்படி நடக்காம பாத்துக்க போறேன், அவ்வளவுதானே. நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா அந்த பயத்தை நீங்க எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கீங்க.